ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வர வச்சுருக்காங்க. இப்போ முக்கியமாக உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இந்த ஜாபுக்கான வந்திருக்கு. இந்த ஜாபுக்கான டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன், எவ்வளோ சம்பளம் தராங்க, எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக உங்களுக்கு வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்க. எங்கே அப்படின்னா அரசு சித்த மருத்துவ பிரிவு திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டான ஜாப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழும திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிகமாக 11 மாத ஒப்பந்த அடிப்படையில் இப்பணிகள் நிரப்பப்பட உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எந்த விதமான நிரந்தர பணியோ முன்னுரிமையோ சலுகைகளோ பிற்காலத்தில் கேட்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு எப்போவுமே அப்ளை பண்ணுங்கள். அதுமாரி உங்களுக்கு விண்ணப்பங்களுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, கால அவகாசம்னு சொல்லிவிட்டு 31/12/2024 மாலை 5 மணிக்குள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பதிவேற்றப்படணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வர ஃபார்ம்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது, அது நாங்கள் எடுக்க மாட்டோன்னு இருக்காங்க. அடுத்து உங்களுக்கான இன்டர்வியூ போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு உருவன் ஹெல்த் வெல்னஸ் சென்டரில் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து 4 எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 35 வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது. அதுமாரி உங்களுக்கு மினிமம் டிகிரி வந்து எம்பிபிஎஸ் கீழே கேட்குறாங்க. ஸோ இது வந்து சித்தா அரசு கவர்மெண்ட்டுனால ஸோ மினிமம் டிகிரியாக உங்களுக்கு எம்பிபிஎஸ் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 கொடுத்துருவோன்னு இருக்காங்க மாதமானா. அடுத்து உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் கமிட்டி கீழே ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி அண்ட் மேனேஜர் கீழே ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கும் எம்பிபிஎஸ் இல்லை டென்டல் இல்லை ஆயுஷ் இல்லை பாராமெடிக்கல் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இதுக்கும் உங்களுக்கு 60,000 சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 3வது போஸ்ட் பாருங்கள், இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வலைன்ஸ் ப்ரோக்ராம் IDSPன்னு சொல்லுவாங்க. இது மைக்ரோபயாலஜி கீழே வரக்கூடிய ஜாப். இது வந்து இதுக்கும் எம்பிபிஎஸ் இல்லை MD இன் மைக்ரோபயாலஜி MSc மெடிக்கல் மைக்ரோபாலஜி கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பளமாக 40,000 கொடுப்போன்ருக்காங்க. அடுத்து டென்டல் யூனிட் கீழே உங்களுக்கு டென்டல் சர்ஜன் கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் PDS இல்லை டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது PDSயில் நீங்கள் டிகிரி முடிச்சிருன்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் டென்டல் காலேஜ் இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜ் முடிச்சுதான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளமாக உங்களுக்கு 34,000 கொடுத்துருவாங்க மாதமானா. அடுத்து உங்களுக்கு எமர்ஜென்சி கேர் ரெக்கவரி சென்டர் ECRC கீழே சோசியல் ஒர்க்கருக்கு ஒரு வேகன்சி இருக்கிறாங்க. MA சோசியாலஜி ஒர்க் மெடிக்கல் சைக்கோட்ரிக் மாஸ்டரி ஆஃப் சோசியல் ஒர்க் இது கீழே இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து சம்பளமாக 23,800 கொடுப்போன்ருக்காங்க. அடுத்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் IT கீழே வருது. உங்களுக்கு MSc IT இல்லை BE முடிச்சிருந்தீங்க அந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். சம்பளமாக உங்களுக்கு 21,000 கொடுப்போன்ருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு நர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ இன் GNM BSc நர்சிங்கு எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு சம்பளமாக 18,000 கொடுத்துருவோம் மாதம். அடுத்து உங்களுக்கு மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்னு கொடுத்து டிப்ளமோ இன் GNM ஆர் BSc நர்சிங் படித்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ 2 விதமான கேட்டகரி ஒரே ஜாப் குவாலிஃபிகேஷனில் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்சிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கும் அப்ளை பண்ணலாம், ஸ்டாஃப் நர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் சேலரி வைஸ் ரெண்டுமே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ட்ராமா ரெஜிஸ்டர் அசிஸ்டண்ட்டு OT டெக்னீஷியனு இதில் நீங்கள் டிப்ளமோ இன் டிகிரி இன் நர்சிங் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்குறாங்க. சேலரி எல்லாமே ஒரே சேலரி தான், 18,000 உங்களுக்கு. அடுத்து பாராமிஸ்ட் கேட்குறாங்க. இதுவும் டிப்ளமோ இன் பாராமெசி படிச்சிருந்தாலே போதும். அடுத்து உங்களுக்கு OT டெக்னீஷியனுக்கும் டிப்ளமோ இன் OT டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்குறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டு இல்லை எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளமாக உங்களுக்கு 15,000 கொடுப்போன்ருக்காங்க. அடுத்து உங்களுக்கு டென்டல் அசிஸ்டண்ட்டு இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப்பு. இதுக்கு வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். அடுத்து டென்டல் ஹைஜீன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் போதுன்ட்ருக்காங்க. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அதே தான், உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிராஜுவேட் இருந்தாலே போதும். உங்களுக்கு நல்ல அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண தெரியுது, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண தெரியுது அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அடுத்தும் டேட்டா என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரே கேட்டகரி கீழே இருக்கக்கூடிய சம்பளம் தான், உங்களுக்கு ஜாப்பும் அப்படி தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், 13வது வந்து மொபைல் மெடிக்கல் யூனிட் கீழே எடுக்கிறாங்க. இது வந்து டிரைவருக்கு எடுக்கிறாங்க. நீங்கள் மினிமம் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும், நீங்கள் பாஸ் ஆகணும் இல்லை, கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அடுத்து உங்களுக்கு சம்பளமாக 17,500 கொடுப்போன்ருக்காங்க. அடுத்து உங்களுக்கு சைக்கோ தெரபிஸ்ட் கீழே எடுக்கிறாங்க. பேச்சுலர் டிகிரியின் சைக்கோ தெரபிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி சம்பளம் உங்களுக்கு 17,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ரேடியோகிராஃபர் கீழே எடுக்கிறாங்க. டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபர் இது வந்து மொத்தமாக 17,000 உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க.
அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கீழே உங்களுக்கு 8ஆம் கிளாஸ் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். பாஸ் ஃபெயில் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து சம்பளம் 8500 அடுத்து உங்களுக்கு கிளீனருக்கு 8ஆம் கிளாஸ் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி ஓகே. சம்பளம் வந்து 8500 கொடுத்துருக்காங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கீழே சித்தா கீழே எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8ஆம் கிளாஸு படிச்சிருந்தாலே போதும். இதுக்கும் சம்பளம் 8500 வயசு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 40 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட்டு, சானிட்டரி அட்டண்டன்ட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, செக்யூரிட்டி, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு உங்களுக்கு எல்லாமே ஒரே குவாலிஃபிகேஷனு, சம்பளம் ஒன்று. 8ஆம் கிளாஸ் நீங்கள் படிச்சிருந்தா போதும். இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுக்கு சம்பளமாக 8500 கொடுத்துருன்ட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப் அட்டெண்ட் கீழே எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கணும். பாஸ் ஆகிருக்கணும் 10ஆம் கிளாஸில். சம்பளம் 8500 இதுக்கும் வயசு பார்த்தீங்கன்னா 40 அதிகபட்சமான வயசு. அடுத்து உங்களுக்கு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஓடி அசிஸ்டண்ட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான். டோட்டலாக உங்களுக்கு 57 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு. ஸோ இதுக்கு வந்து இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களும் கொடுத்துருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அப்புறம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ப்ரொஃபஷனலு இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுமாரி உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, ஓட்டர் ஐடி, அதாவது இது திருநெல்வேலி ஆரம்பிச்சிருக்கனால திருநெல்வேலியிலேருந்து லோக்கலுக்கு வந்து தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக தான் உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி கேட்குறாங்க. அடுத்து உங்களோட ஸ்பெஷல் ரெக்கார்டு சிக்னேச்சர் ஃப்ரம் காம்பனண்ட் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஓகே ஜாபுக்கு போகலாம். ஏன்னா இது வந்து ஒரு 11 மந்த்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் பேஸில். அப்படிங்கிறவங்க இந்த ஜாபுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் ஓகே அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக போகலாம். ஸோ யாருக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா போயிட்டு 11 மந்த்ஸில் வரதுனால மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் போவோம். ஸோ யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ அவங்க வந்து இதை கேதர் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாம் ப்ராக்டிஸ்க்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஜாப், என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எந்த மாதிரி அட்டன் பண்ணணும் அப்படின்னு. தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். ஆல் தி பெஸ்ட். டாட்டா பை பாய்.